பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். எத்தனையோ பேர் நம்மளை நேசிப்பாங்க, ஆனால் அவங்க நம்மளை கைவிட்டுருவாங்க. தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள் தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தேவையோடு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா, என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அவர் உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றுவார். உங்கள் வியாதிகளை மாற்றுவார். உங்கள் துக்கங்களை மாற்றுவார். உங்களை சந்தோஷமாக மாற்றுவார். நானும் ஒரு தேவைக்காக நான் எதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அதெல்லாம் ஏசப்பா எனக்கு நிறைவேற்றிக்கிறார். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாப்பா ஜியோனா, அவளுக்கு ஃபிக்ஸ் இருந்தது. நான் அவளுக்காக 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அந்த 21வது நாள் அவளுக்கு அந்த வியாதியிலேருந்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தாரு. நான் விசுவாசமாக பிடிச்ச என் தேவன், நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செய்கிறாரு. நீங்களும் ஒரு நாள் சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாம் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கவலைகளை மாற்றுவார். நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. எப்போதும் தைரியமாக சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாக மாறும் என்று தேவன் சொல்கிறார். ஆமேன். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்க. ஏசப்பா, நீங்கள் என்னோடு இருங்க, என் கவலைகளை மாற்றுங்க நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமேன். நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே என்ன பிரச்சனையோடு, என்ன போராட்டங்களோடு, என்ன வியாதியோடு இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் ஒரு விசை தொட்டு அவர்களை குணப்படுத்துங்கப்பா. அவங்க வியாதியெல்லாம் மாற்றுங்கப்பா. அவங்களோட வேதனைகளெல்லாம் மாற்றுங்கப்பா. தேவைகளோடு இருக்கிறவங்களோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, எதிர்பார்ப்புகளோடு இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா ஆண்டவரே. தகப்பனே, யெகோவா ஈரே, ஜெபத்தை கேட்கிறவர் நீரப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியா செய்ய போகிறக்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசிங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.